Draw your histogram for the following. நமக்கு என்ன குடுத்திருக்காங்க? கிளாஸ் இன்டர்வல். கிளாஸ் இன்டர்வல் எப்பயுமே நம்ம என்ன பண்ணுவோம்? எக்ஸ் ஆக்சிஸ்ல வரையணும். சரியா? அதே மாரி நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் எதுல போடுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒய் ஆக்சிஸ்ல போடுவோம். இப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட் கிளாஸ் இன்டர்வல் நமக்கு 0 டூ 10, 10 டூ 20 அந்த மாரி குடுத்திருக்காங்க. இப்போ நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5, 15, 23, 20, 10 குடுத்திருக்காங்க. இப்ப நம்ம என்ன பண்ணலாம்? 2, 2வா நம்ப ஒவ்வொரு ஸ்கொயரும் 2, 2வா டிவைட் பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரியா? இப்போ நான் இத என்ன பண்றேன், முதல்ல ஸ்கேல் வரையறேன். ஸ்கேல் எழுதுறேன். ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்கேல் எழுதுங்கோங்க. ஸ்கேல் என்னன்னு பார்த்தோம்னா, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் 1 சென்டிமீட்டர். 1 சென்டிமீட்டர்னா என்ன அர்த்தம்னா, இங்க இருந்து இங்க ஒரு பாக்ஸ் இங்க போறது தான் 1 சென்டிமீட்டர். சோ 1 சென்டிமீட்டர் 1 சென்டிமீட்டர் இஸ் 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டூ கிளாஸ் இன்டர்வல் என்னது 10. 10 கிளாஸ் இன்டர்வல் 0 டூ 10க்கு எவ்வளோ இருக்கு? 10. 10 டூ 20க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 10. 20 டூ 30க்கு எவ்வளோ டிஃபரன்ஸ் இருக்கு? 10. சரியா? ஒய் ஆக்சிஸ்ல என்ன பண்ணலாம்? 1 சென்டிமீட்டர் ஈக்குவல்ஸ் டூ 2 ஸ்டூடண்ட்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். சரியா? இப்போ 2 ஸ்டூடண்ட்ஸ்க்கு பார்த்தோம்னா, மேக்ஸிமம் என்னது 23. சோ 23 டிவைட் பை 2 போட்டோம்னா என்ன வரும்? 1, 2 is 2, ரிமைண்டர் 1, 3 எவ்வளோ வரும்? 6 2s are 12. ரைட்? சரி. இங்க 0 தானே வரும். இங்க 3, 1 2 is 3, 1 2 is 2. அப்போ ரிமைண்டர் 1. அப்போ நமக்கு எவ்வளோ வரும்? 12, 11 டிவிஷன்ஸ் நமக்கு வேணும். சோ அந்த மாதிரி நம்ப எடுத்துக்கணும். சரியா? 11 டிவிஷன்ஸ் வேணும். பாத்தீங்கன்னா, நம்ம கிராஃப் போடும்போது அப்படியே முதல்லயே கால்குலேட் பண்ணி போட்டுருக்கோம். இப்போ மேல இருந்து 11 வரைக்கும் வரணும் பாருங்க இங்க இருந்து. சோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. சோ அப்ப நமக்கு இங்க 11 வரைக்கும் வருதுன்னா, நம்ம தாராளமா இங்கேயே ஆரம்பிக்கலாம். இப்போ கிராஃப் போடும்போது ஒண்ணொண்ணா போட்டீங்கன்னா, எந்த மாரி நீங்க டிவைட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து நம்போ ஆ ஃபர்ஸ்ட்டே அத ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஏன்னா, அதுக்கப்புறம் நம்போ அழிச்சு அழிச்சு போட்டுட்டு இருக்கக்கூடாது. நம்ம சின்னதா கிராஃப் போட்டோம், சின்னதா பிரிச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அழிச்சு அழிச்சு போட்டுருக்க கூடாது. சரியா? சோ இது பார்த்தீங்கன்னா, ஒய் ஆக்சிஸ் முதல்ல நான் வரைஞ்சுட்டேன். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் வரைஞ்சாச்சு. சோ இது எக்ஸ், இது ஒய். சரியா? இது எக்ஸ் டேஷ்ன்னு சொல்லுவோம். மைனஸ்ல வரும். இது ஒய் டேஷ். இப்போ நம்ம கிளாஸ் இன்டர்வல் பார்த்தீங்கன்னா, எக்ஸ் ஆக்சிஸ்ல 1 சென்டிமீட்டர் இஸ் 0 டூ 10. அப்போ இங்க 0 மார்க் பண்ணினோம்னா, இது 1 சென்டிமீட்டர் என்னது 10. இங்க என்ன வரும் 20. திஸ் இஸ் 30, 40, 50, 60, 70 போயிட்டே இருக்கும். கிளியரா? சோ கரெக்ட்டா இந்த பாயிண்ட் நீங்க நோட் பண்ணணும். இப்போ நமக்கு ஸ்கேல்ல இது பார்த்தீங்கன்னா, எவ்வளோ வரைக்கும் இருக்கு? 60 வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் இது நம்ம என்னவா டிவைட் பண்ணியிருக்கோம்? 2 2வா பண்ணியிருக்கோம். அப்போ திஸ் இஸ் 2. இப்போ நெக்ஸ்ட் என்ன வரும்? 4, 6, 8, 10, 12, இங்க 14, 16, 18, 20, 22, 24. சோ நமக்கு 23 வரைக்கும் இருக்கிறதுனால நம்ம இத என்ன பண்ணிக்கலாம்? இதோட நிறுத்திக்கலாம். ஓகே. சோ இதுல பார்த்தீங்கன்னா, ஆரோ மார்க் போடணும். இப்போ நான் கிராஃப் மார்க் பண்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன குடுத்துருக்காங்க? 0ல இருந்து 10 வரைக்குமே ஆரம்பிச்சிருக்காங்கல்ல. அப்போ 0ல இருந்து 10 வரைக்கும் எவ்வளோ? 5.
பார்த்தீங்கன்னா, 0ல இருந்து 10 வரைக்கும். சரியா? இப்போ நம்ம சில சமயம் 10ல இருந்து 20 ஆரம்பிப்பாங்க. அப்ப நம்ம 10ல ஆரம்பிச்சா போதும். 0ல இருந்து 10 வரைக்கும் 5 அப்படின்னா பாருங்க 2, 4 இங்க 5. இதானே 5. அப்போ இங்கேயும் 5. ஸோ 0ல இருந்து 10 வரைக்கும் 5 அப்படின்றத நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போ 10 டூ 20. 10 டூ 20 என்ன குடுத்துருக்காங்க? 15 குடுத்துருக்காங்க. 15. அப்போ 10ல பார்த்தீங்கன்னா, இங்க என்ன பாருங்க 14 இந்த பாதி இருக்கிறது 15. அப்புறம் 20க்கும் என்னது 15 இங்க மார்க் பண்றோம். சரியா? அடுத்ததா 20 டூ 30 என்ன குடுத்துருக்காங்க? 23 குடுத்துருக்காங்க. அப்போ 20ல இருந்து 30. இப்ப 20ல என்ன மார்க் பண்ணணும் பாருங்க 22, 23 மார்க் பண்ணணும். அதே மாரி இங்க 30 வரைக்கும் 23 அது 2ம் சேமா மார்க் பண்ணணும். அப்புறமா 30 டூ 40ல 20 குடுத்துருக்காங்க. இப்போ 30 டூ 40ல 30க்கு நேரா போய் என்ன மார்க் பண்ணணும்? இங்க 20. அதே மாதிரி இங்கேயும் 20. ஓகேவா? நெக்ஸ்ட் 40 டூ 50ல என்ன மார்க் குடுத்துருக்காங்க? 10. அப்புறம் 7. அப்புறம் 40 டூ 50ல 10. 10 எங்க இருக்கு பாருங்க? இங்க இருக்கு. ஸோ 40க்கு நேரா 10, 50க்கு நேரா 10. அப்புறமா 50 டூ 60ல பார்த்தீங்கன்னா 7 குடுத்துருக்காங்க. அப்ப இங்க 6னா இங்க 7. அப்போ இங்க 50க்கு நேரா இங்க 7, இங்க 7. கிளியரா? இப்போ நம்ப பாயிண்ட்ஸ ஜாயின் பண்ண வேண்டியது தான். ஹிஸ்டோகிராம்ன்றது என்ன வரும்? பார் கிராஃப் மாதிரி. ஆனா இது எப்படி இருக்கும்? கன்டினியூவஸா இருக்கும். அதுதான் ஹிஸ்டோகிராம். கிளியரா? ஸ்கேல் இப்படி இருக்கிறதுனால முதல்ல நான் இந்த பாயிண்ட்ஸ் இதெல்லாம் வந்து என்ன வரும்? அப்படியே ஜாயின் பண்றேன். பென்சில் ஷார்ப்பா வச்சு ஒரு பாயிண்ட் கூட நகராம மார்க் பண்ணணும். ஓகேவா? இப்போ ஸ்டாண்டிங் லைன் மார்க் பண்ணலாம். ஸோ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட். ஓகே 10 டூ 30. இப்போ 20 டூ 30 பாருங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட். அப்புறம் 20 டூ 30 பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட். கிளியரா? நெக்ஸ்ட் 30 டூ 40 பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே பெரிய லைன் போட்டதுனால இங்க 20ல இருந்து இங்க நம்ம மார்க் பண்ணணும். அடுத்ததா 40 டூ 50 பார்த்தீங்கன்னா 10. அப்புறம் 7. ஓகேவா? சோ திஸ் இஸ் த ஹிஸ்டோகிராம். இதுல பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணலாம். இது என்னது 7 எவ்வளோ 4, 5 ஸ்டூடண்ட்ஸ். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 14, 15 ஸ்டூடண்ட்ஸ். இதுல எவ்வளோ பாருங்க 22, 23 ஸ்டூடண்ட்ஸ். அப்புறமா இதுல 20. அப்புறம் இங்க என்ன வரும் 10. இங்க 7. கிளியரா? சோ இப்படிதான் ஹிஸ்டோகிராம் வரையணும்.